வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிடன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலிமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஸோ கடந்த எபிசோட்ல வந்துட்டு பயிற்சிகள் சார்ந்த விஷயங்களும் உள்ள இருக்கிற லக்னாதிபதி எப்படி இருக்காரு, என்னென்ன காரகத்துவம் இருக்கு, லக்ன புள்ளிகள் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். ஸோ தனுசு லக்னம் சொல்லும்போது கோச்சார் ரீதியாக பார்த்தோம்னா அர்த்தாஷ்டம சனியாக வராது. ராகுக்கு எதில் 3-9 போய் உட்காடுறாங்க. குருவும் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் வராது. பட் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம சிஸ்டப்படி நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில் வந்து கெட்ட பாவங்கள் அப்படிங்கிறதுல கோச்சாரத்தில் கெட்ட பாவங்களில் எந்த கிரகம் வந்தாலும் பாதிப்பு உண்டு. அதில் 4, 8, 12 அது குருவாக இருந்தாலும் ராகு எதுவாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் ஈவன் இப்போ இத்தனை கிரகங்கள் 4 இருக்கு இல்லையா? ஆமாங்க. அது வந்து 3 பாவத்தினுடைய கூட்டு பலனை தான் தரும். அந்த மீனம் வீட்டில் நடக்கும். ஆமா, நம்ம பேருக்கு 4ன்னு எடுக்கிறோம். அந்த 4ல இருக்கிற நட்சத்திரம் தான் 8ல இருக்கு. 8ல இருக்கிற நட்சத்திரம் தான் 12ல இருக்கு. அப்ப இங்க வந்து நம்ம நட்சத்திர தொடர்பை பார்க்கும்போது எஃபெக்ட் ஒண்ணுதான். ஒரு சிலருக்கு வந்து அது பாசிட்டிவா நடந்தா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது இப்படி நடக்கும் 4ஆம் இடத்துக்கு. அது ஒண்ணுதான் பிளஸ் பாயிண்ட். மற்றபடி 8, 12ங்கிறது தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம், வலி, வேதனை இதெல்லாம் 8, 12. அந்த கான்செப்ட்ல எந்த கிரகங்கள் போனாலும் அது வந்து ஒரு பாதிப்பு தான். அநேகமா தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை எல்லாம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ராகு வந்து எல்லாத்தையும் விழுங்குற கிரகம். சூரியனையும் விழுங்குவாரு, சனியையும் விழுங்குவாரு, அது மாதிரி சுக்கிரனையும் விழுங்குறாரு, புதனையும் விழுங்குறாரு. இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லக்னத்தை குருபாக்குதுங்கிறது வேணா எடுத்துக்கலாம். இப்ப கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா 4, 8, 12ல சனி கெட்டவர் தான், அவர் வலுக்க கூடாது. இப்ப இது வரைக்கும் நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம், 3ல சனி இருந்த போது இவங்களுக்கு சனியினால பிரச்சனை இல்லை, 3ஆம் இடத்துல இருக்கு, அப்ப 4க்கு உண்டான கெடுபலன் நடக்காது, 8க்கு உண்டான கெடுபலன் 8க்கு 8ல இருக்கு, 12க்கு 4ல இருக்கு, அதனால கெட்டது கெட்டு போகுதுன்னு எடுத்தோம். இப்ப கெட்டது ஸ்ட்ராங்கா போகுதுங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட்ல வச்சுக்கணும். ஆனா இது எல்லா தனுசு லக்னக்காரர்களையும் பாதிச்சிடாது. திசாபுத்தி அந்தரத்துல சனி திசாபுத்தி அந்தரம் நடந்து அந்த சனி இவங்களுக்கு ஆகாதவனா இருக்கணும் ஜாதக பிரகாரம். ஒருவேளை இவங்க தனுசு லக்னக்காரர்களுக்கு சனி 2, 6, 10 தொடர்புல இருந்திருந்ததுன்னா அது வந்து தொழில நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம். அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பொதுவாக ஒரு ஜாதகத்துல இந்த கிரகம் தான் நம்மளுக்கு வந்து ஃபேவரிசம் பண்ண போகுது, இல்லை இந்த கிரகத்தால தான் நம்மளுக்கு வந்து தீய பலன்கள் நடக்க போகுதுன்னு சொல்ற கண்டறிகிறது. இப்ப முக்கியமா லக்ன புள்ளி என்பது முக்கியம். ஏன்னா அவன் தான் உயிர், ஆட்டிடியூடு, அறிவு, தோற்றம், செயல்பாடு எல்லாமே. இப்ப தனுசு லக்னக்காரர்களுக்கு என்ன லக்ன புள்ளியா வரும்? ஒன்று கேது வரும், ஒன்று சுக்கிரன் வரும், அப்புறம் சூரியன் ஒரு பாயிண்ட் தான் வரும். இப்போ இந்த 8 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா கேது லக்ன புள்ளியா அமைஞ்சும் போது அந்த சுபாவம் வந்து கேதுவனுடைய தாக்கத்துல தான் இருக்கும். கேதுங்கிறதுனுடைய அசம்ஷன் வந்து நாம ஞானகாரகன்னு பொதுவாக சொல்றோம். ஆனா கெட்டுப்போன கேது வந்து ரொம்ப ப்ராப்ளம். இப்ப யாரெல்லாம் வந்து மனத்தடுமாற்றம் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து நெகட்டிவா பாசிட்டிவ் நினைச்சு நம்புறாங்களோ, யாரெல்லாம் வந்து நெகட்டிவ் ரூட்லயே பயணிக்கிறாங்களோ இதெல்லாம் கேது வேலை செய்யும். அதே மாதிரி சுக்கிரன் என்பது நல்ல கவர்ச்சியா இருக்கும், நல்ல அட்ராக்டிவா இருக்கும், நல்லா பழகக்கூடிய அமைப்பு, உலகத்தையே என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு சுக்கிரன் தான். அவர் நல்லா இருந்தாருன்னா அந்த ஆர்வம் அதிகமா இருக்கும். அதே சூரியன்னா ஆதிக்கம் அதிகமா இருக்கும், கவர்மெண்ட் இதெல்லாம். அப்ப ஒருத்தருக்கு முதல்ல பார்க்க வேண்டியது லக்ன புள்ளி வலுத்திருக்கா, அது நல்ல பாவங்களோட தொடர்புல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எந்த கிரகம்னு பார்க்கறது லக்ன புள்ளி கிரகம் தான். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு கேள்வியா பார்க்கணும். தொழில் வேணும்னா 2, 6, 10 கிரகம் நல்லா இருக்கணும். கணவன் மனைவி உறவு, பொது வாழ்க்கை மற்றும் வந்து நண்பர்கள், ஒரு என்டர்டைன்மெண்ட்டு இதெல்லாம் வேணும்னா 3, 7, 11 3, 7, 11 பாவ அதிபர்கள், அந்த புள்ளி அதிபர்கள் வந்து நல்லா இருக்கணும், நல்ல தொடர்புல இருக்கணும். நல்ல தொடர்புங்கிறது 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நல்ல தொடர்பு தான். ஆனா ரொம்ப மோசங்கிறது 4, 8, 12. அப்ப இதை வச்சு நாம முடிவு பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு தொழில் முக்கியம்னா 2, 6, 10க்கு உண்டான நட்சத்திர புள்ளி அதிபர்கள் நல்லா இருக்கணும். அந்த கிரகம் எது என்று அவங்கள பார்த்துக்கணும். இப்ப நீங்க கேட்கறது தனுசு லக்னத்துக்கு இப்ப சுக்கிரன்ல பிறந்தாங்கன்னு வைங்க, பூராடத்துல பிறந்தாங்கன்னா சந்திரனா வருவார். அப்ப இவங்க சந்திரனை பிடிச்சிக்கணும்.
2, 6, 10 சந்திரனா வர்றதுனால இவங்க பேச்சுலேயே சாஃப்ட்னஸ்ஸு, அதே மாதிரி வியாபாரம், ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி துணி சம்மந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, கடல் சார்ந்த பொருள்கள் வியாபாரம், இப்படியெல்லாம் நம்ம விவசாயம், நீர்ப்படு பொருள்கள், வாட்டர் சோர்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு லிங்க் ஆகும். அப்போ அதனால யோகமும் வரும். அதே செவ்வாயா வந்ததுன்னா ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், போலீஸ் இலாக்கா, இதில் எல்லாம் டெவலப் வரும். எல்லாமே அவங்க லக்ன புள்ளியை வச்சு தான் தீர்மானம். இப்போ என்னன்னா ஒரு ஜாதகத்துல கடன் பாதிப்பு ஏன் வருது, அதை பத்தி சொல்லுங்க. 6ஆம் இடம் என்பது பகை நோய் கடன், ருணரோக சத்துருஸ்தானம். இப்ப தனுசு லக்னத்துக்கு 6ஆம் பாவம் வந்து ரிஷபம், அது காலச்சக்கரத்துக்கு 2ஆ இருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த கடன் மூலமா லாபம் ஈட்டுற ஒரு யோகம் மறைமுகமா இருக்கு. அப்போ ஒரு சில தொழிலதிபர்கள் வந்து கடன் வாங்கி அதுலேயே டெவலப் ஆகி டெவலப் பண்ணுறது இந்த வாஸ்தவம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொந்த முதலீடுலேயே தொழிலில் டெவலப் ஆகலை. அப்போ கடன் வந்து ஒரு அத்தியாவசியமாக தேவைப்படுது. அது யாருக்கெல்லாம் 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுதோ, 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுதோ, அவங்களுக்கு வந்து அந்த கடன் வந்து உபயோக கடனாக இருக்கும், உபதிரவம் இல்லாத கடனாக இருக்கும், வளர்ச்சிக்குரிய கடனாக இருக்கும். அதே 6ஆம் பாவ புள்ளி இப்போ இவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி 2, 6, 10 சந்திரன் வருது மற்றும் செவ்வாய் வருது. இந்த 2 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் இவங்க புள்ளிக்கு தகுந்த மாதிரி வரும். அந்த கிரகமானது 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு வரக்கூடாது. இப்போ 8ங்கும்போது தனுசுக்கு வந்து கடகமாயிருதுங்களா. இப்போ அந்த செவ்வாயோ சந்திரனோ 8ல் உட்கார்ந்தாலும் பிரச்சனை, 8ஆம் பாவ புள்ளி நட்சத்திர சம்பந்த தொடர்பில் இருந்தாலும் பிரச்சனை. 8ஆம் பாவில் யார் இருக்காங்க? 8ஆம் பாவத்தில் சனி இருக்கிறாரு, குரு இருக்கிறாரு. அதாவது பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த நட்சத்திர தொடர்புகள் வந்துச்சுன்னா கடனாலேயே இவங்க கெட்டு போக போறாங்கன்னு அர்த்தம். அப்ப கடன் சார்ந்த வகையில யோகமும் இருக்கு, அதுல வந்து ப்ராப்ளமும் இருக்கு. அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் முடிவு செய்யணும். கடன் வாங்கினால் நம்மளால தொழில் நல்லா வருமா அப்படின்றத பார்த்துட்டு தான் பண்ணணும். அதுக்கு திசா புத்தி ஹெல்ப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் பாவம் இயங்கிட்டு இருக்கு ஒரு திசை ஃபுல்லா, இவங்க கடனே கேட்டாலும் கிடைக்காது. 5ஆம் பாவம் வந்து 6ஆம் பாவத்தை தடுத்துரும், வேலையும் கிடைக்காது, அப்ப கடனும் கிடைக்காது. அப்ப தொழில் செய்யறதுக்கு 5ஆம் பாவம் இருந்தா தொழிலும் அமையாது. இப்படியெல்லாம் நம்ம திசை கொடுப்பினையை பார்த்து தான் முடிவு பண்ணணும். இப்போ என்னன்னா பொதுவா எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வினா, நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எப்போ தொழில் தொடங்கணும், இல்லை நல்ல வேலை எப்போ கிடைக்கும், இப்படிங்கிற ஒரு ஜாதக ரீதியா இவங்க வேலை தான் செய்யணுமா இல்லை தொழில் பண்ணணுமா, அப்படி தொழில் பண்ண என்ன கேட்டகரி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கறது? பொதுவாக படிக்கும்போது இவங்க ஒரு கான்செப்ட்ல எடுத்து படிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படிப்பு ட்ரெண்டிங்ல இருக்கு, இது படிச்சா நம்ம இன்ஜினியர் ஆயிடலாம் அல்லது வந்து மருத்துவர் ஆயிடலாம், எதா இருந்தாலும் அப்படிதான் போறாங்க. அப்ப செலக்ட் பண்ணி படிக்கும்போது ஒரு கிரகம் இயங்கும், இவங்களுக்கு ஒரு திசை ஓடும், அது வந்து படிப்புக்கு சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு திசை இவங்க சம்பாதிக்க போகும்போது வரும். அந்த திசை வந்து அந்த படிப்பு சார்ந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இவங்களால சம்பாதிக்க முடியும். அது இல்லாமல் இருந்தால் நிறைய பேர் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. என்னத்தையோ படிச்சுட்டு ஏதோ ஒரு தொழிலில் போய் செய்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அனுபவ அறிவின் மூலமாக சம்பாதிக்கிற யோகம் எப்படி வரும்னா, இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் இடம் இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல வந்து இன்ட்யூஷன் பவரும் இருக்கு, கிரியேட்டிவிட்டி மைண்டும் இருக்கு, ஸ்போர்ட்ஸும் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து நல்லாவே படிக்கல, ஆனால் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறாரு, கோட்டாவில் ஜெயிச்சு டெவலப் ஆகி அவருக்கு பெரிய வளர்ச்சி வந்துடுது, புகழ் வந்துடுது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சாதாரண படிப்பு படிச்சிருக்கலாம், படிப்பு சேர்ந்து வேலைக்கே போகாம ஒரு அரசியலில் போய் நுழையிறாரு, அதன் மூலமா புகழ் வந்துடுது, அதுல சம்பாதிக்கிறாங்க. இது 5, 10 தொடர்பு. அதே 4, 10 தொடர்பு இருந்தால் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள்ல போய் மேல மேல படிப்படியா மேனேஜிங் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு டெவலப் ஆயிடுவாங்க. அதே 3, 10 தொடர்பு இருந்தால் அவங்க வந்து விளம்பர யுக்தி, மீடியா, இது சார்ந்து பெரிய ஆள் ஆவாங்க. 5, 10ல் வந்து கலைகள் இருக்கு, ஜோதிடம் இருக்கு, மற்றும் விளையாட்டு இருக்கு, கவிதை எழுதுறது எல்லாமே இருக்கு, திறமைகள். அதே 6ஆம் இடம்னு 10ஆம் இடமும் தொடர்பு கொண்டாதான் அவங்க ஒன்லி த்ரூ சேனல் என்ன படிச்சாங்களோ அந்த படிப்புக்குரிய ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி அதுல இருந்து படிப்படியாத்தான் போயிடும். 6, 10 மாறும். அப்ப 10ங்கிறது ப்ரொமோஷன் எடுத்துக்கணும். இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு 8 இடையில வந்துருச்சுன்னு வைங்க, அது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்லயே இழுத்துரும். ட்ரைனிங் பண்ணி இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாம
இழுத்துக்கிட்டே ஒவ்வொரு நிறுவனமா மாறி மாறி போனாலும் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் சான்ஸே இல்லாமல் தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த 8 செய்கிற வேலை. 9ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீகம் சொல்லுவோம். இவங்களே வந்து 9 தான். ஸோ இவங்களுக்கு சில தனிப்பட்ட ரீதியா ஒரு ஜாதகத்துல பூர்வீகம் ஆகாதும்பாங்க. இல்ல சில பேருக்கு பூர்வீகத்துல இருந்தா எல்லாமே பிரச்சனை நல்லபடியா இருக்கு, பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்ல வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி கணிக்கிறீங்க? 9ஆம் பாவ புள்ளி என்பது நமக்கு வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடமாக இருந்தால் அந்த 9 என்கின்ற அந்த அருள் அல்லது பூர்வீக சொத்து அப்பா வழி அது சம்பந்தப்பட்டு பணமா வரும்னு அர்த்தம். 2ன்னா 4ஆம் இடம்னா சொத்தா வரும்னு அர்த்தம். 10ஆம் இடம்னா அப்பா செஞ்ச தொழிலை டேக் ஓவர் பண்ணி இவரே செய்வார்னு அர்த்தம். பூர்வீக தொழிலை செய்கிறாங்கல்ல சில பேர், அது வந்து இந்த 9 நமக்கு தொழில் பாவங்களோடு தொடர்பு கொண்டால் வரக்கூடியது. இப்போ அதே 9 வந்து என்ன ஆகும், சில பேருக்கு 8ஆம் இடத்துக்கும் தொடர்பு கொண்டு 9க்கு வந்து 8ஆம் இடம் வந்து 4ஆம் இடம். இப்போ தனுசுக்கு 9ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்துக்கு 8ஆம் இடம் வந்து 4ஆம் இடம். இப்போ நம்ம அர்த்தாஷ்டமி சனியை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த 9க்கு 8ஆம் இடம் இயங்கினாலும் இவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்காது. பூர்வீகம் சார்ந்து இவங்க அங்கே போய் தங்க முடியாது, வெளியேறிடுவாங்க, பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க, சொத்து கிடைக்காது. அதே வந்து 9ஆம் பாவம் 4, 10 தொடர்பு இருந்தால் அவங்க வந்து பொருளாக வாங்கிக்குவாங்க, அந்த சொத்தை வந்து அனுபவிப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து 4ஆம் இடங்கிறது சொந்த ஊரில் வசிக்கிறத குறிக்குது. இப்போ அதே 3ஆம் இடம் 9ஆம் இடம் வந்து 3ஆம் இடம் தொடர்பு கொண்டு 12ஆம் இடம் தொடர்பு கொண்டாச்சுன்னா இவங்க ஊரை விட்டு போயிடுவாங்க, சொந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. பூர்வீக பலம் மட்டுமே நமக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வந்து நகர்மயமாக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால யார் யாருக்கு வேலை எங்கேயோ அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க, அப்புறம் வெளிநாட்டுக்கு போறாங்க, அப்புறம் வெளிநாட்டில் தங்குறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பூர்வீகம்ங்கிறது ஒரு ஜென்ரேஷன்ல இன்னைக்கு இருக்கிற பெரியவங்கள் காலத்துக்கு பிறகு அது பெருசா வந்து அவங்களுக்கு உபயோகப்பட போறது இல்லை. அது இன்னைக்கு நடைமுறை அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால பூர்வீகம்னு பார்க்கறதுல எப்படி பார்க்கலாம்னா, தந்தை மூலமா தந்தையினுடைய தொழில் நமக்கு வருதா, அல்லது பூர்வீக சொத்துக்கள் நிறைய பேர் விவசாய சொத்துக்கள் வச்சிருப்பாங்க, அந்த சொத்து வந்து நமக்கு வருதான்னு பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு அப்படி சொத்து வந்தாலும் இவங்க எங்கேயோ வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு செட்டில் ஆயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அப்போ டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் அந்த 8ஆம் பாவம் தான் வேலை செய்யும். சூப்பர்யா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அருமையா சொன்னீங்க. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாம் ஐயா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.